சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜையில் அஷ்டோத்திரம் படிச்சுன்னே வந்தார். பிரம்மஜெயாய நமஹா அப்படின்னு. அது விளக்கு வேறு அதிகமாக போகாதா, அங்கே வெறும் குத்தி விளக்கு வெளிச்சிருந்தானா அவருக்கு பாவம் அஷ்டோத்திரத்தை பார்த்து பார்த்து பழைய புஸ்தகத்தை வச்சுன்னு பாந்தியார் படிக்கிறார். பிரம்மஜெயாய நமஹா அப்படின்னு எடுத்த புஷ்பம் நின்றுடுத்தோ அப்படியே சேனேன்னு நிற்கிறா. போய் விழுந்தான்னா அடுத்த நாமாவளிக்கு போகலாம். இப்படியே நின்றுட்டுருக்கு கை. அவர் பிரம்மஜெயாய நமஹா பிரம்மஜெயாய நமஹா 100 தான். இதுவே அஷ்டோத்திரம் ஆகிடுத்து. இதுக்கு உடனே பிரளயம். இதுவாகிடுத்தோ அதுவாகிடுத்தோ அப்படி இப்படின்னு உடனே இருக்கிற இன்னொரு வித்வானை கூப்பிட்டு வா. ஏண்டா நான் படித்தா கேட்க மாட்டேங்கிறா, திருப்பி நீ படி அப்படின்னு. உடனே அவர் புஸ்தகத்தை வேண்டி எங்கே விட்டார், இங்கே விட்டார். ஒன்று விட்டார். பிரம்மஜாய நமஹா அப்படின்னு டபார் புஷ்பம் விழுந்தது. கிடு கிடு கிடுன்னு போயிடுத்து. பூஜை முடிஞ்சுது. முதல்ல பிடிச்சவரை கூப்பிட்டா, சாஷில நாமாவளியில் என்ன சொன்னேன் அப்படின்னு. என்னைக்கு பிரம்மாவை ஜெயிச்சா சரஸ்வதி, ஏதானு புராணம் இருக்கோ எனக்கு தெரியலையே அப்படின்னு. அவர் சொன்ன, என்ன பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் என்னைக்கு சண்டை வந்தது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு. பின்னல்மோ நீ சொன்னியே அப்படின்னு. பிரம்மஜெயாய நமஹான்னா என்ன அர்த்தம், பிரம்மாவை ஜெயிச்சோன்னு அர்த்தம் இல்லையோ அப்படின்னு. ஆமாம். அப்புறம் இவர் தள்ள அடிச்சுக்கிற, ஓஹோ நான் பிரம்மஜெயாய நம, இவர் பிரம்மஜாய நமஹா வந்து பிரம்மஜெயாய நமஹான்னு பிடிச்சிட்டார். அதுக்கு பிடிச்சிட்டார் கையை.